வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? களஞ்சியம் ஆப் தொடர்பான அடுத்த வீடியோவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். களஞ்சியம் ஆப் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் இதெல்லாம் எனக்கு புதுசு, ஒன்றும் தெரியல, இதெல்லாம் கற்றுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு களஞ்சியம் ஆப் தொடர்பான வீடியோக்கள் பேசிக்லேருந்து நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். எப்படி கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஐக்கானாக நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதையும் பாருங்கள். நான் முடிஞ்ச கமெண்ட்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். மற்றபடி தொடர்ந்து சந்தேகங்கள் இருப்பவர்களுக்கும் அல்லது இது தொடர்பாக இப்போ நான் வீடியோவில் சொல்லும் பொழுதும் சில டவுட்ஸ் வரும் இல்லையா, எனக்குமே கூட சில டவுட்ஸ் வரும். ஸோ நம்ம ஒருத்தர் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் சொல்கிறோம். ஸோ அதையும் கவனிங்க. கமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சரை கூட நீங்கள் லீவ் பண்ணலாம், கொடுக்கலாம். ஓகே, இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, களஞ்சியம் ஆப்பில் இருக்கக்கூடிய தேர்ட் ஆப்ஷன் ரொம்ப சிம்பிள் தான். பே ஸ்லிப்பை நம்ம எப்படி எடுக்கலாம், ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். பே ஸ்லிப் வந்து நம்ம இனிஷியேட்டர்கிட்ட சொல்லி வாங்குவோம், அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருந்துச்சு. இனிமேல் வந்து நம்ம மொபைல்லையே நம்ம பே ஸ்லிப்பை அழகாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மூணாவது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, பே ஸ்லிப்னு இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா இயர் கேட்கும். நீங்கள் என்ன இயர் அப்படின்னு, எந்த இயர்க்கான பே ஸ்லிப் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ 2024 நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக கீழே பாருங்கள், மந்த் அப்படின்னு இருக்கு இல்லையா, இயர் செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு மந்த் அவைலபிலிட்டி வரும். ஸோ உங்களுக்கு எந்த மந்த்துக்குடைய பே ஸ்லிப் வேணுமோ அதை நீங்கள் கொடுக்கலாம். நம்ம இப்போ ஏப்ரல் செலக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஏப்ரல் கொடுத்தாச்சு. கொடுத்த அப்புறமா ஜஸ்ட் இதில் ஒன்றுமே இல்லை, இயர் மந்த் செலக்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி கீழே பார்த்துங்க, சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே கீழே அந்த மாதிரி இருந்திருக்காது, டவுன்லோட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த டவுன்லோடை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அழகாக உங்களுடைய சிஸ்டம், அதாவது உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா, பாருங்கள், அந்த பே ஸ்லிப் அப்படின்னு ஒரு ஃபைல் நேம், அதை டவுன்லோட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அது வந்து உங்களுடைய மொபைலில் ஃபைல் மேனேஜரில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம மொபைலில் இருக்கிற ஃபைல் மேனேஜருக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள், ரீசன்ட் ஃபைல்ஸ்லேயும் காட்டுது. ஸோ இது வந்து இப்படி இருக்குது. இது வந்து ஒரு ஓப்பன் ஆகாத ஃபைல் மாதிரி இருக்கும், ஜிப் ஃபைலாக இருக்கும். நீங்கள் இதை டச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறத டச் பண்ணிங்கன்னா இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வரும். இது ஒன்று டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து அடோப் தான் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மொபைலில். இப்போ அந்த ஃபைலை நீங்கள் வந்து டச் பண்ணணும். டச் பண்ணி கீழே இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அப்படி உங்களுக்கு இப்போ என்னோடய சாம்சங் மொபைலில் கீழே காட்டுது, உங்களுக்கு அங்கேயே கூட காட்டலாம், இல்லை எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கனாலே எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரீநேம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர் நீங்கள் அப்படியே கூட கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஃபைலை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக எதில் நீங்கள் ஓப்பன் பண்ணுமோ அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது அதில் வந்து அந்த ஃபைலை நீங்கள் கொடுக்கும்பொழுது பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா, இதை பொறுத்த வரைக்கும், இந்த பே ஸ்லிப் பிடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டு. ஓகேவா, அதை கொடுத்துருங்க. அது டேட் ஆஃப் பர்த் வந்து 2006-1992 அந்த ஃபார்மேட்டில் கொடுக்கணும். அதை செக் பண்ணுறதுக்கு ஷோ பாஸ்வேர்டுன்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொடுத்தாலும் பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ஃபார்மேட்டில் கொடுக்கணும் உங்களுடைய பாஸ்வேர்டு. பே ஸ்லிப் ஓப்பன் பண்ணுறதுக்கு டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டு. ஓகேங்களா, கொடுத்து ஓகே. நீங்கள் தப்பாக படிங்கன்னா தப்புன்னு வந்துடும். எனக்கு பார்த்துங்க, இன்கரெக்ட்னு இருக்குது, நான் கவனிக்கல சரியா. 20/6/1992 இப்போ கொடுத்தாச்சு. டன் கொடுப்போம். கொடுத்திங்கன்னா பாருங்கள், அழகாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, பே ஸ்லிப் அழகாக உங்களுக்கு வந்துடும். இது நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வேணாலும் தனியாக இந்த ஃபைலை எங்கே அனுப்பணுமோ அனுப்பி கொடுத்துக்கலாம், அல்லது நீங்களே உங்கள் பே ஸ்லிப்பை நீங்கள் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜூம் ஆகும். அதை நீங்கள் வந்து தாராளமாக பார்த்துக்கலாம், பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, களஞ்சியம் ஆப்பில் இருக்கக்கூடிய பே ஸ்லிப் ஐக்கான், அதாவது தேர்ட் ஐக்கானாக இருக்கு இல்லையா, பே ஸ்லிப் ஐக்கானில் எப்படி நம்ம பே ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுறது, ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பே ஸ்லிப்பை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிற இன்னொரு சிம்பிளான விஷயம் தான் இதிலே சொல்லிட்டேன். இருந்தாலும் அதை இன்னொரு முறை கூட நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. டாடா பாய்.